Jai Bhim. Your emancipation is to your life in your society emancipation என்று சொன்னார் அண்ணல் அம்பேத்கர். உன் விடுதலை என்பது உன்னுடைய சமுதாயத்தின் விடுதலையில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னார் அண்ணல் அம்பேத்கர். சமுதாயத்தின் விடுதலையில் தான் தனிநபரின் விடுதலையும் அடங்கி இருக்கிறது. ஆனால் சமுதாயம் பாதிப்புக்கு உள்ளாகும் போதெல்லாம் தனிநபர் தனக்கென்ன வந்தது என்று ஒதுங்கி இருப்பதுதான் நம்முடைய பிரச்சனைகள் மேலும் மேலும் சிக்கலாகி போவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஆக ஒரு சமூகத்தின் தேவையை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தேவையாக கருதினால் அந்த சமுதாயத்தை எந்த அதிகார வர்க்கத்தாலும் அசைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடமையை மறந்ததன் விளைவுதான் அரும்பாடுபட்டு அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின் வழி உறுதி செய்யப்பட்ட நம்முடைய இடஒதுக்கீட்டு உரிமை ஆளும் சாதிகளாலும் அரசியல் கட்சிகளாலும் தற்பொழுது கொண்டாடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சென்னையில் எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் லட்சுமணன் உள்ளிட்ட தலைவர்கள் நாங்கள் எல்லாம் அறிவு சமூகம் ஒருங்கிணைத்த ஒரு நிகழ்வில் ஒன்று கூடி உள்ஒதுக்கீட்டிற்கு எதிரான ஒரு மாநாட்டில் நாங்கள் எல்லாம் உரையாற்றினோம். ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் வந்திருந்தார்கள். உள்ஒதுக்கீடு ஏற்படுத்திய பாரதூர விளைவுகளை இப்பொழுதுதான் இந்த சமுதாயம் படிப்படியாக உணர ஆரம்பித்திருக்கிறது. இந்த சமுதாயம் உணராமல் போனதற்கு அடிப்படை காரணம் இந்த சமுதாயம் விழிப்பு பெறாமல் போனது என்பது காரணம் கிடையாது. இந்த சமுதாயத்திற்கு தலைமையேற்றவர்கள் விழிப்பு பெறாமல் போனார்கள். அவர்கள் இந்த இடஒதுக்கீடு துண்டாடி உருவாக்கப்படுகிற இந்த உள்ஒதுக்கீட்டை மக்களிடம் அவர்கள் எச்சரிக்கவில்லை. மாறாக வாக்கு வங்கி அரசியலுக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு இதை எதிர்த்தால் கருணாநிதி கோபப்படுவார், இதை எதிர்த்தால் பிற சாதிகள் கோபப்படும், இதை எதிர்த்தால் குறிப்பிட்ட சமூகங்கள் தனக்கு வாக்களிக்காது என்ற அடிப்படையிலேயே பெரும்பான்மை சமூகத்துடைய நலனை காவு கொடுத்து கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த உள்ஒதுக்கீட்டை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்கிறேன் என்று சொன்னால், பலர் முன்வைப்பது போல அருந்ததியர்களுக்கும் தமிழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர்கள் ஆந்திரத்தை சேர்ந்தவர்கள் என்ற அப்படிப்பட்ட ஒரு பாகுபாட்டின் அடிப்படையில் இதை நான் எதிர்க்கவில்லை. அவர்கள் தெலுங்கு பேசுகிறார்கள், நாம் தமிழ் பேசுகிறோம், அதனால் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை தரக்கூடாது என்ற இன ரீதியிலான மொழி ரீதியான பாகுபாட்டின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை நாம் மறுக்கவில்லை. மாறாக இது புரட்சியாளர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் சிதறி கிடந்த பெரும்பான்மை சமூகங்களை ஒருங்கிணைத்து ஒரே அழகாக இந்த பட்டியல் சமூகத்தை அவர் உருவாக்கினார். இந்த பட்டியல் உருவாக்கப்பட்ட பிறகுதான் கல்வி வேலைவாய்ப்பில் அரசு அதிகாரத்தில் தனக்கான பங்கை அவர் பெற்றார். ஆக அப்படி போராடி பெற்ற உரிமைகள் 1950களில் அரசமைப்பு சட்டத்தின் வழியாக உறுதி செய்யப்பட்ட பிறகு கடந்த 74 ஆண்டுகளில் ஆளுகிற அரசுகள், அது திராவிட அரசாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், முறையாக அமல்படுத்தி இருந்தால் இன்று எந்த சாதிகளும் தனக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கார். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் 3.5 லட்சம் பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. 3.5 லட்சம் பணியிடங்கள், 3.5 லட்சம் பணியிடங்கள் ஆளுகிற திமுக அரசால் நிரப்பப்பட்டிருந்தால் 6 முறை தமிழகத்தை இந்த அயோக்கியர்கள் ஆண்டிருக்கிறார்கள். 6 முறை இவர்கள் ஆட்சி செய்த பிறகுதான் இங்கே 6% கூட இந்த பட்டியல் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படவில்லை. ஆக இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து இடஒதுக்கீட்டை நிறைவேற்றாமல் அருந்ததியர்களுக்கு எதிராக பல்லர்களும் பறையர்களும் இருக்கிறார்கள் என்று எங்கள் மீது பழியை போடுகிறார்கள். இவர்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அதிகாரமற்ற மக்களாக நான் ஒவ்வொரு நாளும் போராடுகிற இந்த மக்களை அடக்கி ஒடுக்கி சிறைப்படுத்தி வதைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை அனைத்து மக்களுக்கும் வழங்காமல், இடஒதுக்கீட்டை அனைத்து மக்களுக்கும் வழங்காமல்
எங்களை எல்லாம் பஞ்சை பராரிகளாக வைத்துக் கொண்டு அருந்ததி மக்களுக்கு ஒரு தந்திர எண்ணத்தோடு உள்ஒதுக்கீட்டை கொடுத்து விட்டு அத்தனை பணிகளையும் பறையர்கள் மீது தேவேந்திர குல வேளாளர்கள் மீது போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்னணியில் மார்க்சிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் இருக்கிறார்கள் என்பதுதான் பேரவள சூழல். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார், உலகத்தின் கொடுங்கோலர்களை வரிசை கட்டி நிறுத்தினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி வெறியர்களை இந்துக்களை 2 அடி முன்னே நிறுத்தலாம் என்று சொல்லுவார். அப்படித்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கொடுங்கோலர்களை எல்லாம் வரிசை கட்டி நிறுத்தினால் இந்த மார்க்சிஸ்ட் இந்துக்களையும் பெரியாரிஸ்ட் இந்துக்களையும் 4 அடி முன்னே நிறுத்தலாம். இந்த ஆட்சியில் 74 ஆண்டு கால ஆட்சியில் 6 முறை திமுக ஆட்சியில் இருக்கிறது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது, அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கிறது. இங்கேதானே பெரியாரிஸ்டுகள் இருக்கிறார்கள், இங்கேதானே கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். ஏன் இவர்களுக்கு மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கு ஏன் இடஒதுக்கீட்டை உயர்த்தவில்லை என்று இவர்கள் எப்போதாவது கேள்வி கேட்டிருக்கிறார்களா? கி வீரமணி திராவிட பண்ணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் கோடி சொத்து வைத்திருக்கிறார். பார்ப்பனர்களுக்கு எதிராக பேசுவது என்று சொன்னால் வரிந்து கொட்டி கொண்டு பேசுவார்கள். பறையர்களுக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள். மக்கள் தொகை எண்ணிக்கையில் 25% இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை பட்டியல் சமுதாயத்திற்கு 18% இடஒதுக்கீட்டை எத்தனை காலத்திற்கு நீங்கள் கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள்? 1969களில் 25% இருந்தது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு. அதை 6% உயர்த்தி 31 மாற்றினார். அதை எம்ஜிஆர் வந்த பிறகு அதை 50% மாற்றினார். கருணாநிதி தன்னுடைய தேவைக்காக அதை 2ஆக உடைத்து பிசி எம்பிசி என்று மாற்றினார். ஆனால் 16% இருந்த பட்டியல் சமுதாயத்திற்கு 2% ஏற்றினார்கள். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு 25% 50% மாற்றினார்கள். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இங்கே பிற்படுத்தப்பட்டவர்களை விட பட்டியல் சமுதாயத்தினர்களோ பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் இடஒதுக்கீட்டை நீங்கள் உயர்த்தவில்லை, பின்னடைவு பணிகளை உயர்த்தவில்லை. எல்லா மாநிலங்களிலும் பெரும்பான்மை மாநிலங்களில் பதவி உயர்வு இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் சமூக நீதி பேசுகிற தமிழகத்தில் பதவி உயர்வு இடஒதுக்கீடு கிடையாது. எவ்வளவு பெரிய அவலம்! ஆக சாதி வெறியர்களால் அனைத்து துறைகளையும் நிரப்பிவிட்டு அங்கே பறையர்களையும் அனுமதிப்பது கிடையாது, தேவேந்திர வேளாளர்களையும் அனுமதிப்பது கிடையாது, அருந்ததிகளையும் அனுமதிப்பது கிடையாது. அவர்களுக்கான எந்த பங்கையும் தராமல் நீங்களே அத்தனை பங்கையும் திருடி வைத்துக் கொண்டு நாங்கள் ஒன்று சேர்த்து விடக்கூடாது என்பதற்காகவே தானே இந்த உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தீர்கள். எனக்கு முன்பாக பேசுகிறது சொன்னார்களே, சின்னையா வழக்கில் மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை, பட்டியல் சமுதாயத்தை உடைப்பதற்கும் அதை பிரித்து இடஒதுக்கீட்டு கொடுப்பதற்கும் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சின்னையா வழக்கு ஆந்திர பிரதேசத்தில் சொல்லி இருக்கிறது. அப்படி சொன்ன பிறகுதானே நீ கொடுக்கிறாய். அப்படி என்று சொன்னால் அரசமைப்பு சட்டமும் எதிராக இருக்கிறது, உச்ச நீதிமன்றமும் எதிராக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கருணாநிதிக்கு ஏன் அருந்ததி சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்தது, தேவை வந்தது. அதற்கு அடிப்படை காரணம் அந்த காலகட்டத்தில் எழுப்பப்பட்ட கோரிக்கைகள் தான். 3.5 லட்சம் பின்னடைவு பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை பட்டியல் சமுதாய மக்களிடம் பெருவாரின ஒரு கோரிக்கையாக எழுந்தது. அதைவிட ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் எல்லாம் தயார்படுத்த வேண்டும் என்று 25% பட்டியல் சமுதாயத்தவர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள். வடக்கில் மாயாவதி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த போது அதை போலவே நாமும் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்று தமிழகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. ஆக பெரும்பான்மை சமுதாயம் அரசியல் ரீதியாக ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. அப்படி என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்தை முன்னணிப்படுத்தினால் 2 சமுதாயம் அதற்கு எதிராக போகும். ஆக பட்டியல் சமுதாயத்தை இதன் மூலம் துண்டாடி நாம் 3.5 லட்சம் பணிகளை நிரப்பவில்லை என்பதையும் நாம் இதன் மூலம் மறைத்து, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்பதையும் மறுத்து, மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும் என்பதையும் மறைத்து, ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடிக்கும் அந்த கபடனாக கருணாநிதி இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அதனால தான் நாம் எதிர்க்கிறோம். எஸ்சி சமுதாயத்திலிருந்து ஒருவனுக்கு நீங்கள் அந்த பட்டியலில் நீக்கவோ சேர்க்கவோ மாற்றத்தை செய்யவோ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாராளுமன்றத்தில் வழியாக செய்ய வேண்டும். பாராளுமன்றத்தில் மசோதா இயற்றி அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு தான் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் அப்படியா செய்தீர்கள்? ஆக ஆந்திராவில் இடஒதுக்கீட்டு கொடுக்கப்பட்ட பொழுது சின்னையா வழக்கு இடஒதுக்கீட்டு கொடுப்பதற்கு மாநில அரசிற்கு தகுதி இல்லை, அதிகாரம் இல்லை என்று சொன்னது. அப்பொழுது மத்திய அரசிற்கு அவர்கள் கடிதம் எழுதினார்கள். ஆர்டிகல் 341 ஒரு மாற்றம் செய்யுங்கள், மாநில அரசே கொடுப்பதற்கு ஒரு மாற்றம் செய்யுங்கள் என்று ஆந்திர அரசு கடிதம் எழுதியது. அப்பொழுது மன்மோகன் சிங் இருந்தார். மன்மோகன் சிங் தான்
உஷா மெஹ்ரா தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்தார். நீதிபதி உஷா மெஹ்ரா தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்து ஆக அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மாநில அரசிற்கு அந்த அதிகாரத்தை தரலாமா என்ற கேள்வியை முன்வைத்து அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிய பொழுது ஏறத்தாழ 2020 வரை 20 மாநிலங்கள் தான் பதில் கொடுத்தது. 20 மாநிலங்களில் 13 மாநிலங்கள் அதை பகிரங்கமாக எதிர்த்தது. ஆக பெரும்பான்மை மாநிலங்கள் இதை எதிர்த்த பொழுது அதையும் மீறி நம்மால் மசோதாவாக கொண்டு வர முடியாது என்ற அடிப்படையில் தான் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக கொல்லைப்புற வழியாக நீதிமன்றத்தை பயன்படுத்தி இவர்கள் எல்லாம் இதை கொண்டு வந்தார்கள். 75 ஆண்டுகால வரலாற்றில் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தில் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றாக இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் ஒன்றாக இருக்கிறார்களா? பாரதிய ஜனதா கட்சியும் மார்க்சிஸ்டுகளும் ஒன்றாக இருந்திருக்கிறார்களா? பாரதிய ஜனதா கட்சி பெரியாரிஸ்டுகளும் ஒன்றாக இருந்திருக்கிறார்களா? எந்த பட்சம் ஒன்றாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் வடக்கு என்று சொன்னால் இவர்கள் தெற்கு என்று சொல்வார்கள். அவர்கள் இந்தி என்று சொன்னால் இவர்கள் தமிழ் என்று சொல்வார்கள். அவர்கள் ஆரியன் என்று சொன்னால் இவர்கள் தமிழ் என்று சொல்வார்கள். ஆக அவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதற்கு எதிரான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு தான், பெரியாரிஸ்டுகள் தான், கம்யூனிஸ்டுகள் தான். உள்ஒதுக்கீட்டில் மட்டும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மத்திய அரசு, மாநில அரசு, பாஜக, திமுக, பெரியாரிஸ்ட், மார்க்சிஸ்ட் அத்தனை பேரும் ஒரே கருத்தை கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அபத்து, அயோக்கியத்தனம்! எதற்காக ஒரே அணி நின்று கொண்டிருக்கிறார்கள்? இந்த உள்ஒதுக்கீட்டை பொது பிரிவில் இருந்து நாம் கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தால் இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்திருப்பார்களா? 50% இடஒதுக்கீடு தாங்கக்கூடாது என்று சொல்கிறார்களே மத்திய அரசின், அந்த 50% பொது பிரிவு இருக்கிறதே, அந்த பொது பிரிவில் இருந்து கொடுக்கலாம் என்று இருந்தால் இவர்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு அணி நின்றிருப்பார்களா? தமிழகத்தில் 69% தாண்டி 31 பொது பிரிவு இருக்கிறது. 31% இந்த பொது பிரிவில் இருந்து பின்னணி அந்த அருந்ததி சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்ற கருத்தை முன்வைத்திருந்தால் இவர்கள் எல்லாம் ஓரணியில் இருப்பார்களா? நிற்க மாட்டார்கள். 10% பின்னணி அந்த முன்னேறிய வகுப்பிற்கு இடபிள்யூஎஸ் பணியிடத்தில் கொடுக்கலாம் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் இதை ஆதரித்திருப்பார்களா? 50% பிசி எம்பிசி இடத்திலிருந்து தரலாம் என்று இருந்தால் ஆதரித்திருப்பார்களா? அவர்கள் பங்கிலிருந்து நாம் கேட்கவில்லை. அதனால் அவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு பட்டியல் சமுதாயத்திற்குள்ளேயே பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அதற்கு நாம் அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இவ்வளவு நம்மை அவர்கள் எளிமையாக கையாளுகிறார்கள். ஆக கருணாநிதியிடம் யாரும் கோரிக்கை வைத்து உள்ஒதுக்கீட்டை அவர் கொண்டு வரவில்லை. முக்கியமான விஷயம், 2009 உள்ஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்ட பிறகு வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இந்த பாராட்டு விழாவில் கருணாநிதி பேசுகிறார். இங்கே வந்திருக்கக்கூடிய அமைப்புகள் நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தோம், முதல்வர் கருணாநிதி செய்தார் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக உண்மை அது கிடையாது. நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த கோரிக்கையை யாரும் முன்வைக்கவில்லை. இந்த கோரிக்கையை அண்ணாவின் மாணவனாக, பெரியாரின் மாணவனாக, கருணாநிதி ஆகிய நான், முதல்வராக இருக்கக்கூடிய கருணாநிதியிடம் நானே கோரிக்கை வைத்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். நீயே கோரிக்கை வைத்துக் கொண்டதற்கு உனக்கு என்ன தேவை வந்தது? ஏனென்று சொன்னால் தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தான் செய்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பழியை, அந்த துரோகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். ஆக பெரும்பான்மை பட்டியல் சமுதாயம் தனக்கு எதிராக ஒன்று சேர்ந்து தன் ஆட்சி நிரப்பப்படாத பணியிடங்களை இவர்கள் கேட்டுவிடக் கூடாது. தனக்கு மாறான ஒரு அரசியல் சக்தியாக இவர்கள் திரண்டுவிடக் கூடாது. தனியார் துறை இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டுவிடக் கூடாது. இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கி என்று கேட்டுவிடக் கூடாது. இவர்கள் கேட்டுவிடக் கூடாது என்று சொன்னால் 25% இருக்கக்கூடிய இவர்களை துண்டாட வேண்டும். அதுதான் தன்னுடைய ஆட்சிக்கும் சரி, தன்னுடைய மகன் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கும் சரி, தன்னுடைய பேருடைய ஆட்சிக்கும் அதுதான் சரியாக இருக்கும் என்று இந்த பட்டியல் சமுதாய இடஒதுக்கீட்டை இவர்கள் எல்லாம் திட்டம் போட்டு சுக்குநூறாக உடைத்தார்கள். ஆக இதன் பின்னணியில் அருந்ததி சமுதாயத்தின் மீது எந்த கரிசனமும் கிடையாது. அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பறையர்களும் தேவேந்திர வேளாளர்களும் தான் தன்னுடைய வாய்ப்புகளை எல்லாம் பிடுங்கிக் கொண்டார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நாங்கள் பிடுங்கிக் கொண்டோம்? பேராசிரியர் லட்சுமணன் கேட்டார், எந்த அருந்ததி சமுதாயத்தினர், எந்த பறையர் சமுதாயத்துடைய முதலாளியுடைய தோட்டத்தில் வேலை செய்கிறார்? நீ கொங்கு பகுதியில் துப்புரவு பணி செய்து கொண்டிருந்தால் டெல்டா பகுதியில் நாங்கள் துப்புரவு செய்து கொண்டிருக்கிறோம். நீ கொங்கு பகுதியில் நீ அடிமட்ட வேலையை செய்து கொண்டிருந்தால் இங்கே இருக்கக்கூடிய மிராசுகளுக்கு, பண்ணையார்களுக்கு பண்ணை அடித்துக் கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் இடைநிலை சாதிகளின் துணையோடு பார்ப்பனை சக்திகளின் துணையோடு நீங்கள் இதை நியாயப்படுத்துகிறீர்கள். எந்த வித நியாயம்? ஒரு சமுதாயத்தை அண்ணல் அம்பேத்கர் உருவாக்குவதற்கு ஒருங்கிணைப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டார். அரசமைப்பு சட்டத்தில் சொல்லுவார்கள் ஓபிசி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எஃப்சி, அதர் பேப்பர் ஓபிசி, ஷெட்யூல்டு பட்டியல் பிரிவு எஸ்சி என்று சொல்லுவார்கள். எல்லாத்துக்கும் சிசி என்றுதான் முடியும். பல குழம்பி போனார்கள் இந்த விஷயத்தில். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்று சொன்னார், பேக்வர்ட் கிளாஸ் என்று சொன்னார். ஆனால் பட்டியல் சமுதாயத்திற்கு மட்டும்தான் ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். கம்யூனிட்டி என்று சொன்னால் சமூகங்கள், கிளாஸ் என்று சொன்னால் வர்க்கங்கள். அந்த நிலையில் யாருக்கு வேண்டுமானால் பலர் அந்த பிரிவில் இருக்கலாம். ஆனால் காஸ்ட் என்று சொன்னால் இவர்கள் ஹோமோஜீனியஸாக ஒரே தேவையின் அடிப்படையில் ஒரே சமூகங்களாக இருக்கிறார்கள். இங்கே பண்ணையாரம் கடைகளை கூலி வேலையும் செய்கிறவர்கள் இங்கே இரண்டு பிரிவாக இல்லை. உன்னை எப்படி சாதியின் பெயரால் தீண்டாமையின் கொடுமையால் ஒடுக்குகிறானோ அப்படித்தான் என்னையும் சாதியின் பெயரால் தீண்டாமை கொடுமையால் ஒடுக்குகிறார்கள். இங்கே அது உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்கிறது. ஆக இடஒதுக்கீட்டு நிரப்புவதில் கூட உங்களை விட பறையர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 15% இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் நீங்கள் 7% நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 65% இருக்கக்கூடிய பறையர்களுக்கு 35% நிரப்பப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 7% தான் உங்களுக்கு நிரப்பப்படவில்லை, எனக்கு 30% நிரப்பப்படவில்லை. ஆக ஆளுகிற ஆட்சியாளர்கள் தந்திரமாக திட்டமிட்டு இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக என்னிடம் பேசிய பலர் கூட கேட்கிறார்கள், எப்படி நீங்கள் அவர்கள் எல்லாம் மன்றாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்கிறீர்கள், அவர்கள் அவர்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்கிறார்கள். வேறு அவர்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்கிறீர்கள், எங்கே நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்களே. எவ்வளவு பொருத்தமற்ற அறிவற்ற ஒரு கேள்வி. எங்களிடம் சாதியை தீண்டாமல் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கருத்து எங்களிடம் உண்டா? நாங்கள் அவற்றை எல்லாம் ஏற்றினோம். சாதியை தீண்டாமல் நியாயப்படுத்தக்கூடிய கருத்தியல்களை இந்துக்கள் உருவாக்கினார்கள். உங்களுடைய அந்த நோய் எங்கள் சேரிகளையும் தொற்றிக் கொண்டது. அது நடைமுறையாக ஒரு சில இடங்களில் நடக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் நியாயப்படுத்தினாரா? எம்.சி. ராஜா நியாயப்படுத்தினாரா? ரத்தமலை சீனிவாசன் நியாயப்படுத்தினாரா? ஐயா நிலவரமால் நியாயப்படுத்தினாரா? டி.எம். மணி நியாயப்படுத்தினாரா? கே.பி. நியாயப்படுத்தினாரா? யார் நியாயப்படுத்தியிருக்கிறார்கள்? சாதி கருத்தியல் யாரும் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் நியாயப்படுத்தவர்கள் பின்னணியில் நின்று கொண்டு நீங்கள் இடஒதுக்கீட்டிற்காக நீங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் நீங்க பேரவை. ஆக வெண்மணி தொடர்ந்து வேங்கியவை முதல் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும், அருந்ததி சமுதாயம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? வெண்மணியில் 44 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அருகில் தானே இருக்கிறது. யார் படுகொலைக்கு உள்ளானது? யார் படுகொலை செய்தது? அந்த பிரச்சனையை இந்த ஆட்சியாளர் எப்படி அணுகினார்கள்? அந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைத்தார்களே. மேல்முறையில் கூட இந்த திராவிட அரசு செய்யவில்லையே. ஒரு மின்வெட்டு பணியை போனது நிகழ்ச்சி என்ற அண்ணாதுரை சட்டமன்றத்தில் பேசினாரே, இவ்வளவு அயோக்கியத்தனமாக 44 பேரை படுகொலை செய்துவிட்டு படுகொலை செய்தவனுக்கு உயர்நீதிமன்றத்தில் தண்டனை வழங்காத பொழுது இந்த அரசு அவற்றை மேல்முறையில் செய்யவில்லை. இறந்து போனவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பதற்கு கூட அன்றைய திமுக அரசுக்கு மனமில்லை. அது ஒரு மின்வெட்டு போன்ற நிகழ்ச்சி என்று அண்ணாதுரை பேசினார். அந்த குற்றவாளி விடுவிக்கப்பட்டார். யார் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தது? ஆக எங்களுக்காக நாங்களே போராடி நீதியை பெற்றுக் கொண்டோம். அதுதான் தமிழகத்துடைய வரலாறு. இங்கே ஆட்சியாளர்களாக இருக்கிறவர்களோ, பெரியாசத்தை பேசிக் கொண்டிருப்பவர்களோ, மார்க்சிசத்தை பேசிக் கொண்டிருப்பவர்களோ எந்த காலகட்டத்திலும் எங்களுக்கு எந்த நீதியை பெற்றுக் கொடுத்தது கிடையாது. 12 லட்சம் ஏக்கர் பஞ்ச நிலங்கள் எங்களிடம் கையாளப்பட்டிருக்கிறது. எந்த மார்க்சிஸ்ட் குறித்து பேசியிருக்கிறான்? தொடர்ச்சியாக பேசியிருக்கிறான். எங்களை எல்லாம் உங்கள் காலாட்படையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவ்வப்பொழுது நீங்கள் ஒரு அடையாள அரசியல் போல நீங்கள் பேசுவீர்கள். எஸ்சி மக்கள் தங்கள் குரல்களை உயர்த்தினால் இவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் வர்க்கத்தை உடைக்கிறார்கள், வர்க்கத்தை உடைத்து சாதி அரசியல் அடையாள அரசியல் பேசுகிறார்கள் என்று மார்க்சிஸ்ட் சொல்லுவார்கள். ஆனால் இந்த மார்க்சிஸ்டுகள் தான் இன்று எங்கள் பட்டியல் பிரிவை உடைத்து அரசியல் மாநில அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்கள் கோரிக்கையை நாங்கள் அண்ணல் அம்பேத்கரின் வழி வைத்தால் நாங்கள் அடையாள அரசியல் பேசுகிறோம், வர்க்கத்தை உடைக்கிறோம் என்று குற்றச்சாட்டுகிற நீங்கள் எந்த தரவும் இல்லாமல் இந்த பட்டியல் சமுதாயத்தை உடைப்பதற்காக கலைஞர் கருணாநிதி போட்ட அந்த தந்திரத்திற்கு பலியாகி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை ஒடுக்குகிறீர்கள் என்று சொல்வது எவ்வளவு அபத்தம்.
ஆக இடஒதுக்கீட்டு என்பது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் போட்ட பிச்சை கிடையாது. உங்களுக்கு கை வைப்பதற்கே உரிமை கிடையாது. நாங்கள் இடஒதுக்கீட்டை பெற்ற பொழுது 1932 நாங்கள் இடஒதுக்கீட்டை பெற்ற பொழுது கருணாநிதிக்கு 9 வயது. 9 வயது கருணாநிதிக்கு இடஒதுக்கீட்டு மீது கை வைப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இடஒதுக்கீடு என்ன என்பது கருணாநிதிக்கு தெரியாது. கருணாநிதி 9 வயதான பொழுது 32 நாங்கள் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் கல்வி வேலை இடஒதுக்கீட்டை நாங்கள் பெற்றோம். நீங்கள் என்ன எங்களுக்கு போட்ட பிச்சையாக கிடையாது. அண்ணாதுரை இப்போது எத்தனை வயது? அண்ணாதுரை ஓட்டு போட்டது 17 வயது அண்ணாதுரை. ஆக திராவிட இயக்கத்துடைய திராவிட மாணவர்களை தலைவர்களாக சொல்லிக் கொள்கிற நீங்கள் எல்லாம் பாலகர்களாக சின்னஞ்சிறு சிறுவர்களாக ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த பொழுது இந்த நாட்டில் சட்டமன்ற பாராளுமன்றம் செல்வதற்கான உரிமையை பெற்றவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய மக்கள். ஆனால் நீங்கள் வளர்ந்து வந்து எங்கள் பட்டியலில் கை வைக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் நேர்மையாக ஆட்சி இருந்தால் அருந்ததி மக்கள் ஏன் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்? நாங்கள் ஏன் என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆக எங்களுடைய எந்த கோரிக்கையும் நீங்கள் நிறைவேற்றவில்லை. இந்த திராவிட ஆட்சியாளர்கள் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை. மாறாக போராடியவர்களை ரத்த சகதிகளில் மூழ்கடித்தார்கள். நீங்கள் வெண்மணி துவங்கி விழுப்புரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், மேலவரை எடுத்துக் கொள்ளுங்கள். கருணாநிதியுடைய கட்சியைச் சேர்ந்தவர் தான் மேலவர் முருகேசன். உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர் கிராமத்தில் இருந்து ஊராட்சி மன்ற தலைவராக அவரை அங்கே கூடிய சாதி கயவர்கள் வெட்டி படுகொலை செய்கிறார்கள். 7 பேரை வெட்டி படுகொலை செய்கிறார்கள். உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்க வேண்டும்? கருணாநிதிக்கு ஏன் கோபம் வரவில்லை? இறந்து போனவன் பட்டியல் சமுதாயத்தவன், நான் தன் கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய சாதிக்காரன் இல்லை. யார் சாதி அரசியல் செய்வது? ஆக வெட்டி படுகொலை செய்தவனை நீ என்ன செய்தாய்? அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் எப்படி கோபாலகிருஷ்ணன் நாயுடு வெண்மணியில் விடுவிக்கப்பட்டானோ அப்படித்தான் தன் கட்சிக்காரன் மேலவர் முருகேசன் படுகொலை செய்யப்பட்ட பொழுது படுகொலை செய்தவர்களை விடுதலை செய்தவர்கள் இந்த படுகொலைகள் நன்னடத்தை காரணமாக நன்னடத்தை அயோக்கியர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவலம். ஆக இந்த உள் ஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய ஒரு பேரபாயத்தை நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொரு சாதிகளுக்கும் இங்கே பிரச்சனை இருக்கிறது. பொது பிரச்சனையாக பார்த்தால் சமூக ரீதியில் தீண்டாமை, சாதி கொடுமை என்பது பிரச்சனையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பட்டியல் உருவாக்கப்படுகிறது. ஆக ஒவ்வொரு சாதிகளும் தங்களை திரட்டிக் கொண்டு சாதி இந்துக்களுடைய பின்னணியை நின்று கொண்டு எங்களுக்கு இத்தனை சதவீதம் வேண்டும், இத்தனை சதவீதம் என்று இந்தியா முழுவதும் கேள்வி எழுப்பினால் ஆளுங்கீழாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமுதாயம் எந்த கோரிக்கை வென்றெடுக்க முடியும்? இது ஆளும் வர்க்கத்துடைய தந்திரம், பார்ப்பனர்களுடைய தந்திரம், இடைநிலை சாதிகளுடைய தந்திரம், பெரியாரிஸ்டுகளுடைய தந்திரம், கம்யூனிஸ்டுகளுடைய தந்திரம். நாமெல்லாம் ஒருங்கிணைந்து விட்டால் கம்யூனிஸ்டுகளுக்கும் பெரியாரிஸ்டுகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் போஸ்டர் ஓட்டுவதற்கும் கொடி பிடிப்பதற்கும் கோஷங்கள் போடுவதற்கும் ஆட்கள் கிடைக்காது. அதனால் இவர்களை சிதறடித்து இவர்களை பண்ணைகளாக்கி மந்தைகளாக்கி ஆளாளுக்கு பயன்படுத்திக் கொள்வோம் என்று இவர்கள் எல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. வரலாற்றில் அல்ஜீரிய போராட்டத்தை பார்க்கிறோம். 400 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட அல்ஜீரிய போராட்டம் 400 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை பெற்ற அல்ஜீரியர்கள் தனக்கான ஒரு தேசத்தை பெற்றவர் என்று படிக்கிறோம். எத்தனை ஆண்டு காலம் பறையர்களையும் தேவேந்திர வேளாளர்களையும் அருந்ததிகளையும் பாடாய் படித்து பிரித்து நீங்கள் ஒடுக்கினாலும் கூட வரலாற்றில் திராவிடத்தின் வீழ்ச்சி, இந்துத்துவத்தின் வீழ்ச்சி எங்கள் சேரி மக்களின் கையில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக அதிகார வர்க்கத்தை அதிகாரத்திலிருந்து கீழிறக்க வேண்டும் என்று சொன்னால் அடித்தட்டு மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு அரசியல் சக்தியாக எழ வேண்டும். அப்படி எழுவது இங்கே தமிழகத்தை ஆட்சியில் கொண்டிருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் பெரும் தடையாக இருக்கிறது. அதனால் இந்த பெரும்பான்மை சமுதாயத்தை உடைத்து சுக்குநூறாக்கி உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் இவர்களை துண்டு துண்டாக்கி கம்பார்ட்மெண்ட்களாக ஆக்கி இவர்களை எளிதாக கை கொள்ளலாம், கையேறலாம் என்று இவர்கள் கணக்கு போடுகிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, தொடர்ந்து நாம் பேச வேண்டும். ஆக உள் ஒதுக்கீடு என்பது ஆனால் அம்பேத்கருக்கு விடப்பட்ட சவால். ஆனால் அம்பேத்கர் சட்டத்திற்கு எதிரானது, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசமைப்பு சட்டத்தை காப்போம், சனாதனத்தை எதிர்ப்போம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி சொல்லிக் கொண்டு நம்மை துண்டு துண்டாக பிரிக்கிற இந்த உள்ஒதுக்கீட்டுக்கு வக்காலத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக உள்ஒதுக்கீடு என்பது முறியடிக்கப்பட வேண்டும். வட மாநிலங்களில் அத்தனை தலைவர்களும் இவற்றை எதிர்க்கிறார்கள், மாநில தலைவர்கள் இவற்றை எதிர்க்கிறார்கள். அப்படி சொல்லலாம்.
மாநில தலைவர்கள் தமிழகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வட மாநிலங்கள் இருந்தாலும் சரி, உள் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள். வேறு காலை பிடித்து எப்பாடுபட்டாவது ஒரு அரசியல் வாய்ப்பை பெற வேண்டும் என்பவன் வாயை மூடிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக உள்ஒதுக்கீட்டு என்பது அது ஏற்படுத்தக்கூடிய பாரதூர விளைவுகளை வட மாநிலத்தைச் சேர்ந்த பெகன்ஜி மாயாவதி உணர்ந்திருக்கிறார். வட மாநிலங்களைச் சேர்ந்த சிராக் பாஸ்வான் உணர்ந்திருக்கிறார். ராம்தாஸ் அத்வாலே உணர்ந்திருக்கிறார். பிரகாஷ் அம்பேத்கர் உணர்ந்திருக்கிறார். எல்லா தலைவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் பெரும்பான்மை தலைவர்கள் லட்சோப லட்ச கூட்டங்களை கூட்டுவோம் என்பவர்கள் இதை உணர்ந்தும் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் திமுகவை எதிர்ப்பதற்கு திராணி இல்லை என்பதை தவிர வேறு என்ன காரணம் இருந்துவிடப் போகிறது? ஆக திமுகவை சார்ந்துதான் இங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று நினைப்பவனால், இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சார்ந்துதான் ஆட்சி அதிகாரத்தில் நாம் பிழைக்க முடியும் என்று எண்ணுபவனால் நிச்சயம் உள் ஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்கான தெம்பையும் திராணியையும் ஒருபோதும் பெற முடியாது. அவனுக்கு அண்ணல் அம்பேத்கர் வழிகாட்டவில்லை, எத்தனை சீனிவாசனால் வழிகாட்டவில்லை, அழகுதாச பண்டிதன் அவர்களுக்கு வழிகாட்டவில்லை, அண்ணாதுரையும் கருணாநிதியும் தான் அவர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உள்ஒதுக்கீட்டை அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்தியாவே ஓரளவு நின்ற பொழுது ஆனால் அம்பேத்கர் ஒரு பக்கம் நின்று கொண்டு இவற்றையெல்லாம் உறுதிப்படுத்தி கொடுத்தார். பூனா ஒப்பந்தத்தை படியுங்கள், படிக்கிறோம். காந்தியின் தலைமையில் ஒட்டுமொத்த தேசமே ஓரணியில் இருக்கிறது. தலைவர் மட்டும் ஒரு வழியில் இருக்கிறார். அம்பேத்கர் இன்னொரு பக்கம் இருக்கிறார். எளிய மக்கள் தான் இருக்கிறார்கள். காங்கிரஸ் இருந்த பட்டியல் சமுதாய தலைவர்கள் கூட அந்த பக்கம் சென்று விட்டார்கள். அது காந்தியின் பக்கம் தேசமே திறந்து நிற்கிற பொழுது, எல்லோ சாதிகளும் இருக்கின்ற பொழுது, எல்லோ அரசியல் கட்சியில் இருக்கின்ற பொழுது, பட்டியல் சமுதாயத்தினை பெரிய தலைவர்கள் நின்று கொண்டிருந்த பொழுது தன்னந்தனியாக எதிர்கொண்டு கல்வி வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர், பாபா அம்பேத்கர். அப்படி உறுதிப்படுத்திக் கொடுத்ததை இடைநிலை சாதிகளின் துணை கொண்டு, பார்ப்பனின் துணை கொண்டு சிதறிய சின்னாப்பணம் அடித்து அவற்றை சுக்குநூறாக உடைப்பது என்பது அந்த அம்பேத்கருக்கு செய்கிற துரோகம். அந்த அடிப்படையில் தான் நாம் இடஒதுக்கீட்டை நாம் எதிர்க்கிறோம். ஆக பேராசிரியர் லட்சுமணன் அவர்கள் சொன்னது போல இதை நாம் நீதிமன்றத்தின் வழி நாம் சென்று முறியடிக்க முடியாது. ஏனென்றால் பாராளுமன்றத்தின் வழி சென்றிருந்தால் இது மசோதாவாக கூட நிறைவேறி இருக்காது. அதுதான் உண்மை. ஆனால் அதற்குத்தான் அவர்கள் கொள்ளைப்புறமாக நீதிமன்றத்தின் வழி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த தீர்ப்பில் கூட தலைமை நீதிபதி சந்திரசூட் சொன்னார், any subclassification based on quantifiable data instead of political expediency என்று சொல்கிறார். அரசியல் லாபங்களுக்காக உள்ஒதுக்கீடு தரக்கூடாது. ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டட் டேட்டா, ஒரு குவான்டிஃபையபிள் டேட்டா, இதன் அடிப்படையில் தான் கொடுக்க வேண்டும். துல்லியமான தெளிவான ஒரு காட்டமான தரவுகளின் அடிப்படையில் தரப்பட வேண்டும். ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அரசியல் லாபத்திற்கு தரக்கூடாது என்று சொல்றார். ஆனால் இவர்களெல்லாம் அவ்வளவு யோக்கியர்களா? கர்ம வீரர் காமராஜர் அவரே கூட பொதுப்பில் இருந்த நாடார்களை அவர் பிசி பிரிவிற்கு கொண்டு வந்தார் ஒரு அரசியல் காரணத்திற்காக. தன்னுடைய அரசியல் காரணங்களுக்காகத்தான் கொடுக்கக்கூடாது அதிகாரத்தை. மாநில அரசுக்கு எந்த காலகட்டத்திலும் அதிகாரத்தை கொடுக்க கூடாது. என்னிடம் பலர் கேட்டார்கள், முன்பெல்லாம் கேட்பார்கள், ஆளுநரை நீக்க சொல்ல நம்ம போராட்டம் நடத்துவோம், ஆட்டுத்தாடி ஆளுநர் என்று அவர்களை நீக்க சொல்ல வேண்டும் என்றெல்லாம் போராட்டம் நடத்த கேட்பார்கள். ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ரிசர்வ் தொகுதியில் அடிமைகளை திமுக உருவாக்குகிறார்கள், ரிசர்வ் தொகுதியில் அடிமைகளை அதிமுக உருவாக்குகிறது என்பதற்காக ரிசர்வ் தொகுதியை எடுத்துவிட முடியுமா? இந்த மாநிலத்தை கண்காணிக்கிற பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது. ஆக மாநிலங்களுக்கு அதிகபட்ச அதிகாரம் கொடுக்க கூடாது என்று அம்பேத்கர் சொன்னார். லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது நீங்கள் மொழிவாரி மாநிலங்கள் அமைத்து மாநிலங்களும் அதிகாரத்தை கொடுத்தால் அந்த மாநிலத்தில் பெரும்பான்மை சாதிகளும் அதிகாரம் சென்றுவிடும். அங்கே சிறுபான்மை சாதிகளுடைய பட்டியல் மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவார்கள். ஆக மத்திய அரசின் கண்காணிப்பின் கீழ் தான் மொழிவழி மாநிலங்கள் அமைய வேண்டும் என்று தர்க் கமிட்டி முன்பு அண்ணல் அம்பேத்கர் கோரிக்கை வைத்தார். தன்னுடைய ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டி புத்தகத்தை கூட வைத்திருக்கிறார். ஆக மாநில அரசியல் அதிகாரத்தை கொடுப்பதை, கிராமங்களின் அதிகாரத்தை கொடுப்பதை அண்ணல் அம்பேத்கர் எந்த காலகட்டத்தில் ஒத்துக்கொண்டதே கிடையாது. இவையெல்லாம் சாதி இந்துக்களுடைய கூடாரமாக இருக்கிறது. கிராமங்கள் எப்படி சாதி இந்துக்களுடைய கூடாரமாக இருக்கிறதோ அப்படித்தான் மாநிலங்களும் சாதி இந்துக்களுடைய கூடாரமாக இருக்கிறது. அப்படி சாதி இந்துக்களுடைய கூடாரமாக இருப்பதால் தான் அரசமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதில் இவர்களுக்கு எந்தளவும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது.
சாதி இந்துக்களிடம் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுப்பது என்பது மாநில அரசிடம் கொடுப்பது போலத்தான். ஆக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் நாடாளுமன்ற வழிதான் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்திற்கு கூட இது தகுதி கிடையாது. 7 பேர் சேர்ந்து கொண்டு ஒரே இரவில் முடிவை எடுத்துவிட்டு அடுத்த நாள் அறிவித்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 40 கோடி மக்களும் நீதியில் நின்று கொண்டிருக்க வேண்டுமா? நீங்கள் பார்ப்பனர்களுக்கு நீதி வழங்கிவிட முடியுமா? எந்த தரவின் அடிப்படையில் 10% பார்ப்பனர்களுக்கு நீங்கள் பணியாட்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கினீர்கள்? ஆக நீதிபதிகள் இதில் தலையிடக்கூடாது என்பது நம்முடைய முதன்மை கோரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நீதிபதி என்பவர்களை எப்பொழுது நீங்க மண்டல் கமிஷன் வந்த பொழுது இந்திரா சகாரி வழக்கு நடைபெற்றது. மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்டோருக்கானது. பிற்படுத்தப்பட்டோருக்கான வழக்கில் அவர்கள் நீதிபதி சொன்னார்கள் எஸ்சி மக்களுக்கு கிரிமினலை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். வழக்கு யார் மீது? வாதியா பிரதிவாதியா? இங்கே எஸ்சி மக்கள் எங்கே வந்தார்கள்? நீ பிற்படுத்தப்பட்டவனுக்கு நீ நீதி வழங்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய பிரச்சனையை பேசாமல் எஸ்சி மக்கள் பிரிவினருக்கு கிரிமினலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படித்தான் அவர்கள் பதவியில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆக எங்கோ நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் பட்டியல் சமூக மக்களுடைய அந்த இடஒதுக்கீட்டை காவு வாங்குகிற வேலைகளை தான் இந்த உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. ஆக மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டங்கள் ஒரு பக்கம் நடக்க வேண்டும், இன்னொரு பக்கம் மத்திய அரசை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அணுகி ஒரு புதிய அவசர மசோதாவாக கொண்டு வந்து இது குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு இந்த உள்ஒதுக்கீடு நீக்கப்பட்டு தேசம் முழுவதும் நாம் ஒரே பட்டியல் சமூகமாக ஒருங்கிணைந்துதான் நமக்கு முன்பே இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கரின் வழியாக இருக்கும். என்னுடைய சாதிக்கு இவ்வளவு கூட, என்னுடைய சாதிக்கு இவ்வளவு கூட என்பது ஒவ்வொரு மாநிலங்களும் கூடிய பட்டியல் சமூகங்களை துண்டாடி நம்மை எல்லாம் ஒடுக்குகிற சாதி இந்துக்களை எதிர்கொள்ள முடியாத பலகீனமான நிலைக்கு நம்மை இட்டுச் செல்லும். இடஒதுக்கீடு என்பது தற்காலிகமானது, சமூக பலம் என்பது நிரந்தரமானது. தற்காலிக இடஒதுக்கீட்டை முன்வைத்து நிரந்தர சமூக பலத்தை நீங்கள் உடைப்பது, பலகீனப்படுத்துவது என்பது அயோக்கியத்தனமானது. ஆனால் அம்பேத்கருக்கு எதிரானது. ஆக இடஒதுக்கீட்டை நாம் ஒழித்து கட்டுவதுதான் இங்கே பட்டியல் சமுதாய மக்கள் ஒரு வலிமையான சமுதாயமாக எழுந்து நிற்பதற்கு ஒரு பெரும் வழியாக இருக்கிறது. அதன் வழிதான் நாம் பதவி உயர்வு இடஒதுக்கீட்டு, தனியார் துறை இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி கொடுப்பது, இதை போன்ற பிரச்சனைகளை எல்லாம் பின்னடைவு பணியை நிரப்புவது போன்ற நம்முடைய உரிமைகளை எல்லாம் சாதித்துக் கொள்ள முடியும். ஆக நம்முடைய பட்டியல் சமுதாயம் தொடர்ந்து நாம் பல்வேறு பகுதியில் கிராமங்களுக்கு சென்று பணியாற்றுவோம். அருந்ததியர் சமுதாயம் நம்முடைய சகோதர சமுதாயம் தான். அவர்கள் பேசுகிற மொழியை வைத்துக் கொண்டு இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ற கருத்தை எல்லாம் முன்வைத்து பேசுவது அபத்தமானது. அண்ணல் அம்பேத்கர் ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற பட்டியலில் யாரையெல்லாம் வைத்திருக்கிறாரோ இந்தியா முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட அத்தனை பேரும் நம்முடைய உடன்பிறப்புகள் தான், நம்முடைய சொந்தங்கள் தான். ஒருபோதும் அவர்களை அந்நியராக நிறுத்திவிடக் கூடாது. அவர்களையும் உள்ளடக்கி இந்த வளர்ச்சி பாதையில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தவனாய் உள்ஒதுக்கீடு என்கிற அந்த பேரபாதத்தை ஒழிக்கும் பணியில் இதிலிருந்து நாம் எல்லாம் நம்மை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். இடைநிலை சாதிகளை, பார்ப்பனிய சாதிகளை, பெரியாரிஸ்டுகளை, மார்க்சிஸ்டுகளை, இந்த கும்பல்களை எல்லாம் ஒருபோதும் நாம் நம்பக்கூடாது. அவர்களை எல்லாம் சேரிகளில் இருந்து நாம் விளக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தவனாய் அண்ணல் அம்பேத்கர் சிவே நமக்கு தத்துவம், அதன் வழி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதே தீர்வு என்று சொன்னவனாய் தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்பீம்.